இந்தியாவில் இருக்கக்கூடிய 600 லாயர், சில நீதிபதிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கடிதத்தை எழுதி இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன இருக்கு, அந்த கடிதத்தை எழுதுனது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்களுக்கு எதிராக இந்தியாவோட குடியரசுத் தலைவருக்கு சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய தலைவர் அதிஷ் அகர்வால் ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. இந்த அதிஷ் அகர்வால் யாரு, அவர் எதுக்காக இந்த கடிதத்தை அனுப்புனாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? மூத்த வழக்கறிஞர் அப்படிங்கிற ஹரிஷ் சால்வே கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த ஹரிஷ் சால்வேக்கும் அம்பானிக்கு என்ன தொடர்பு? இந்த ஹரிஷ் சால்வேக்கும் வோடாஃபோனுக்கு என்ன தொடர்பு? இந்த ஹரிஷ் சால்வேக்கும் லலித் மோடிக்கு என்ன தொடர்பு? பிஜேபி மினிஸ்டர் இப்படி எல்லாம் பேசியிருக்காரு, வீடியோ ஆதாரமே இருக்கு, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு தலைமை நீதிபதி கோர்ட்லயே நேரடியா போலீஸை கேட்டாங்க. இப்படி கேட்டதுக்காக இரவோடு இரவா 24 மணி நேரத்தில் அவர் மாற்றப்பட்டார். உண்மையிலேயே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பின்னாடி இயங்கின ரகசிய குழு எது? ஏன் ஒரு தலைமை நீதிபதியை இரவோடு இரவா மாற்றணும்? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். நேத்து பார்த்தீங்கன்னா பரபரப்பா எல்லா பத்திரிகையிலுமே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 600 பேர் கொண்ட ஒரு வழக்கறிஞர் குழு, அதாவது 600 பேர் சேர்ந்து வழக்கறிஞர்கள் பிளஸ் நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதத்தை எழுதி இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான சந்திரசூட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த கடிதத்தில் இருந்த விஷயங்கள் இன்னுமே பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீதித்துறைக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கப்படுது, நீதித்துறைக்குள்ள சில ரகசிய குழுக்கள்லாம் செயல்படுறாங்க. குறிப்பா சொல்ல போனா அரசியல்வாதிகளுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சில நீதிமன்றங்கள் எடுக்கக்கூடிய நடைமுறைகள், தீர்ப்புகள் இதுல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பகல்ல பாத்தீங்கன்னா அரசியல்வாதியை பாதுகாக்கிற மாதிரியான ஆளா இருக்காங்க, இரவுகள்ல சோசியல் மீடியால உட்கார்ந்துக்கிட்டு நீதிபதிகளுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் குழுவா இவங்க மாறி இருக்காங்க. இவங்கனால இந்தியாவினுடைய நீதிமன்றங்களுக்கே மிகப்பெரிய அழுத்தம், இது நீதித்துறைக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இப்படின்னு பயங்கரமா அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த கடிதத்தை எழுதுனது யாரு அப்படின்னா 600 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 600 பேர் சேர்ந்து எழுதுனாங்க பார்த்தீங்களா, அதுல இந்தியாவினுடைய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஹெட், அவர் பேர் பார்த்தீங்கன்னா மன்னா குமார் மிஸ்ரா, இவரோட சேர்ந்து ஹரிஷ் சால்வே அப்படிங்கிற ஒரு மூத்த வழக்கறிஞர், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கடிதத்தை எழுதி தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா பத்திரிகை தகவலா இருக்கு. முதல்ல இந்த ஹரிஷ் சால்வே அப்படிங்கிறவர் யாரு, அது மட்டும் இல்லாம இந்த மன்னா குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க யாரு, இவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கடிதத்தை யார் எழுதியிருப்பாங்க, இதுக்கு பின்னாடி என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த கடிதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு ஒரு நெருக்கடியா இருக்கு, நீதிபதிகள் அவங்க தீர்ப்பை கொடுக்கறதுல நிறைய ப்ரெஷர் போடுறாங்க, நீதிபதிகளால் சுதந்திரமாக செயல்பட முடியல, ஒரு ரகசிய குழு செயல்படுது இப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகள் அவங்களே உச்ச நீதிமன்றத்தை விட்டு நேரடியாக வெளியே உட்காந்து, அதாவது அந்த கார்டனில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அன்னைக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் நீதித்துறைக்குள்ள சில நெருக்கடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன நோக்கம், அவங்க சொன்ன செயல்பாடுகள் என்பது ஒரு புறம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. இப்போ இந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மன்னா குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் இந்தியாவோட பார் கவுன்சிலோட ஹெட். இவருக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கிறதாக இந்தியாவினுடைய மிக மிக முக்கியமான பத்திரிகையாளர் முகமது சுமேர் ஒரு போட்டோவை ஒரு ட்விட்டரில் போட்டு வெளியிட்டிருக்காரு. அதாவது ஏஎன்ஏ செய்தியில் ஒரு குறிப்பு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மன்னா குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் ஏற்கனவே பிஜேபியில் சேர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கடிதம் கொடுத்ததில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞரான ஹரிஷ் சால்வே இருக்கார் இல்லையா, இவர் அம்பானிக்கு மிக மிக நெருக்கம் அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அம்பானியினுடைய பல வழக்குகளில் இவர் ஆஜராயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒழுங்காக வரி கட்டாமல் இந்தியாவை ஏமாற்ற நினைச்ச வோடாஃபோன் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வோடாஃபோன் வழக்கோட கம்பெனிலையும் இவ்வளோ ஆஜராயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3வது கல்யாணம் பண்ணார் லண்டனில். அந்த லண்டனில் பண்ண கல்யாணத்தில் அம்பானி குடும்பத்தாரும் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லலித் மோடி கலந்துக்கிட்டாரு. இவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவில் மணி லாண்டரிங் பண்ணி பல குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்கு. இவர் நியாயப்படி கைது பண்ணி இவரோட சொத்தை முடக்கி இவர் இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பர்சன். ஆனால் இவர் இப்போ லண்டனில் இருக்காரு. இந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர்
இவரோட கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே வெளியே வந்துச்சு. அப்போது இந்த ஹரிஸ் சால்வே அப்படிங்கிற மூத்த வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க இல்லையா, இவரும் இவர் சார்ந்த குழுவும் இந்த கடிதத்தை எழுதியிருக்கு. ஆனால் இவர் கல்யாணத்தை லண்டனில் நடத்தியிருக்காரு. அங்கே இந்தியாவால் கார்னர் செய்யப்பட்ட இந்தியாவினுடைய கோர்ட் உத்தரவின்படி குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட லலித் மோடி இவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஹரிஸ் சால்வே யார் அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே மிக மிக நெருக்கமாக இருந்தவர் இந்த ஹரிஸ் சால்வே. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட இன்னும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர். இவர் தான் ஒரு 600 வழக்கறிஞர்களை ஆர்கனைஸ் பண்ணி இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. ஏன்னா இவரு அதில் கையெழுத்து போட்டிருக்காரு, இது குறித்து பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சிலோட ஹெட் மன்னாகுமார் மிஸ்ரா இவரும் பிஜேபியில் இருக்கிறதாக ஜுபேர் ஃபோட்டோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 600 பேர் கொண்ட வழக்கறிஞர்களும் அதில் சில நீதிபதிகளும் இருக்காங்க. இந்த குழு இந்த கடிதத்தை எழுதி உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கிட்டனா சந்திரசூட் அவர்கிட்ட. இப்போ இந்த குழு ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட தொடர்புடைய குழுவாக பார்க்கப்படுது. ஏன் இந்த குழு திடீர்னு இந்த கடிதத்தை அனுப்பணும்? அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வருதா இல்லையா? கடந்த ஒரு வாரம் 10 நாளாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. பாஜக பண்ண மிகப்பெரிய ஊழல், பணத்தை வாங்கிட்டு டெண்டர் கொடுத்துருக்காங்க. இடி ரைடு விட்டு மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க, டெண்டர் கொடுத்து பணத்தை வாங்கியிருக்காங்க. இது மாதிரி மிகப்பெரிய ஊழல், ஏறத்தாழ 4 லட்சம் கோடிக்கு அதிகமான டெண்டர்கள் இது மாதிரி டொனேஷன் வாங்கிட்டு, யார்கிட்ட இருந்து? கார்பரேட் கம்பெனிகிட்ட இருந்து வாங்கிட்டு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அப்பட்டமாக இந்தியா முன்னாடி வெளிப்படையாக காமிச்சிட்டாரு. ஏன்னா எஸ்பிஐட்ட பாண்டு வாங்கி அந்த பாண்டு அரசியல் கட்சிகள்லாம் வாங்கியிருக்காங்க. பாஜக ஏறத்தாழ 8500 கோடிக்கு பாண்டு வாங்கியிருக்கு இந்த எலக்டோரல் பாண்டை பயன்படுத்தி. இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக கடந்த 15 நாளாக உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனோட ஹெட்டு ஆதிஷ் அகர்வால் நேரடியாக ஒரு கடிதத்தை எழுதி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, இந்த பாண்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்தை மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக ஒரு கடிதத்தெல்லாம் எழுதி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறாரு. அதாவது வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த பாண்டை அம்பலப்படுத்துறது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு நேர் எதிராக இந்த ஆதிஷ் அகர்வால் ஒரு கடிதத்தை எழுப்புறாரு. இந்த கடிதம் போன உடனே எல்லா பத்திரிகையிலும் வருது. வந்த உடனே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் ஹெட் தான் இவர். ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் எங்களுக்கு இந்த கடிதத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இவர் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய அறிக்கையை விட்டாங்க. அதாவது இந்த பார் அசோசியேஷனோட ஹெட்டாக இவர் இருக்காரு. இவர் அந்த லெட்டர் பேடில் ஒரு கடிதத்தை எழுதி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாரு. யாருக்கு எதிராகனா? உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு எதிராக. இந்த கடிதம் பரபரப்பான உடனே இந்த சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் எங்களுக்கு இந்த தலைவர் போட்ட கடிதத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. எப்பா, அவர் இந்த அசோசியேஷனோட சேர்மனு, அவர் லெட்டர் பேடை பயன்படுத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதையே ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காரு. யாருக்கு எதிராக அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு எதிராக அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அசோசியேஷன் விலகிக்குச்சு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பார் அசோசியேஷனோட ஹெட்டு உச்சநீதிமன்ற பாஜக குறித்தான ஊழல்களை வெளியிடுறதை தவிர்க்குது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு குதிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக இது மாதிரி பல விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் வெளியே கொண்டு வர ஆரம்பித்தோடனே, சந்திரசூட் கையில் ஒரு தடி எடுக்க ஆரம்பித்த உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குழு உட்காந்துக்கிட்டு 600 பேர்த்த ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கடிதத்தை எழுதி நேராக சந்திரசூட்டுக்கே அனுப்பிச்சு அவரையே ஒரு வகையில் மிரட்டுற மாதிரியா பண்ணுறாங்க. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கே நெருக்கடி கொடுக்குற மாதிரி இது மாதிரியான கடிதங்களை எப்படி இவங்களால் எழுத முடியுது? இதுக்கு உண்மையிலே பின்னாடி ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன் இந்த நேரத்தில் இந்த கடிதத்தை இத்தனை பேர் சேர்ந்து எழுத வேண்டிய தேவை வருது? யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க? அதான் நம்ம கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீதித்துறையில் பல்வேறு கட்டங்களில் சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யுது. ராகுல் காந்தி மோடின்னு பேர் வச்சவங்க திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அவர் யாரை மைண்ட் பண்ணி சொன்னார் அப்படின்னா, லலித் மோடியை மைண்ட் பண்ணி சொன்னார், நீரவ் மோடியை மைண்ட் பண்ணி சொன்னார், அதே மாதிரி நரேந்திர மோடியை மைண்ட் பண்ணி சொன்னார். உடனே பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற கேஸ்ட்டை இவர் அசிங்கப்படுத்திட்டாரு, யார் ராகுல் அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு வழக்கை போட்டு அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு அதிகமாக தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்தாங்க. யாருன்னா குஜராத்தில் ஒரு நீதிமன்றத்தில். இதனால் என்னாச்சு? ராகுலோட எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு. அவரோட வீட்டை காலி பண்ணுங்க, அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது. 2 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அவர். பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி அவருக்கு பதவி பறிக்கப்படுது. அவருடைய வயநாடு தொகுதியில் திரும்பி தேர்தல் நடத்தி வேற ஒருத்தர் தேர்வு செய்யும் அப்படின்னு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ராகுல் அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போனார். உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை ரத்து பண்ணிடுச்சு. பிற்பாடும் ராகுல் பாராளுமன்றத்தில் எம்பியாக உட்கார்ந்தார். இப்போ இதில் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா, ராகுல் காந்தி சொன்ன ஒரு வார்த்தைக்காக
அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் எப்படி முடிவு பண்ணுது? இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, ஏன் ராகுலை டார்கெட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடக்குது? அப்போ நீதித்துறைக்குள்ள ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட்டினுடைய முக்கியமான நீதிபதியாக இருந்த முரளிதரன் இரவோடு இரவாக மாற்றப்பட்டார். ஏன் அவர் இரவோடு இரவாக மாற்றப்பட்டார்னா, 2020 டெல்லியில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது. இந்த கலவரத்தை தூண்டுற மாதிரி பாஜக மினிஸ்டர்ஸே பேசுகிறாங்க. அந்த வீடியோ ஆடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, மீடியாலே போட்டு காமிச்சாங்க. யார் இந்த கலவரத்தை தூண்டுனாங்க, யாரெல்லாம் அந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்க, இது குறித்து அவங்கள கைது பண்ணி அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி டெல்லியினுடைய ஹைகோர்ட் நீதிபதி அன்னைக்கு முரளிதர் இருந்தார். அவர் கேட்டார் போலீஸை கூப்பிட்டு, இங்கே வாங்க, வீடியோ பார்த்துருக்கீங்களா, ஒரு மினிஸ்டர் இப்படி பேசியிருக்காரு, இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, இந்த கலவரத்தில் எவ்வளோ பேர் ஈடுபட்டிருக்காங்களே, என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். யாருன்னா டெல்லி ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி. அவரை 24 மணி நேரத்தில் நைட்டோட நைட்டாக இந்த பாஜக அரசாங்கம் மாற்றினாங்க. உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டுக்கு மாற்றினாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஒரு நீதிபதி ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு உறுதியான முடிவை எடுக்கும்போது அவர் இரவோடு இரவாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுதான் நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம். நீதித்துறையவே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி, நீதித்துறைக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு குழு, இன்னும் சொல்ல போனால் ஒரு ரகசிய குழு ஒரு நீதிபதியவே தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி எரிஞ்சிருக்கு. இது விவாதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அது விவாதிக்கப்பட்டுச்சா பெருசானா விவாதிக்கப்படலை. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஆர்டிக்கல் 370, அதாவது காஷ்மீருடைய சிறப்பு சட்டத்தை ரத்து பண்ணிச்சு இந்த அரசாங்கம். அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்குது, அதுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அயோத்தியா தீர்ப்பு, பாபர் மசூதி இடிச்சிட்டு அயோத்தியா கோயில் கட்டினாங்க, அது சரிதான் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு இயல்பாக கொடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஹிஜாப் தடையை ஏற்றுக்கிறாங்க. அதாவது கர்நாடகா அரசாங்கம் ஹிஜாபுக்கு தடை கொண்டு வருது. அதாவது இஸ்லாமிய பெண்கள் போடக்கூடிய அந்த முக்காடு இருக்கு இல்லையா, அதுக்கு தடை கொண்டு வருது. அதை ஹைகோர்ட் ஏற்றுக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞானவாபி மசூதி, இந்த மசூதிக்குள்ள சிவலிங்கம் இருக்குது, இதை ஏஎஸ்ஐ போய் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வருது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்கே இந்துத்துவ சக்திகளால், ஆளும் கட்சியால் கோர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. நியாயப்படி பார்த்தா இதுதான் டிஸ்கஷனாக இருந்திருக்கணும். உண்மையிலே சில ரகசிய குழுக்கள் இது மாதிரி இந்துத்துவ சக்திகளுக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றங்களை புஷ் பண்ணுறாங்க, நெருக்கடிகள் கொடுக்குறாங்க, நீதிபதிகளுடைய ஜனநாயகத்தையும் தீர்ப்புகளையும் கேள்விக்குள்ளாக்குறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் நடந்திருக்கணும். ஆனால் மாறாக வேற ஒரு குழு இங்கே உட்காந்துக்கிட்டு 600 பேர்த்த ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கட்டும், இல்லை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், இல்லை ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் தேர்வு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த கொலீஜியம் அப்படிங்கிறது பல நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு தான். வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இவங்களை கொண்ட வந்த முக்கியமான ஒரு குழு தான் இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய அதீத உயர் போஸ்ட்டுகளை முடிவு பண்ணக்கூடிய இடம். இந்த கொலீஜியத்துக்கு பவர் இல்லாமல் பண்ணி நீதிபதிகளுடைய நியமனத்தில் கொலீஜியமே இன்வால்வ் ஆகாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு குழு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லா மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, சட்டத்துறை அமைச்சகம், இந்த சட்டத்துறை அமைச்சகமே அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரதுக்கான பல வேலைகளை நீதித்துறைக்குள்ளே இருந்துக்கிட்டே சில குழுக்கள் செயல்படுறாங்க. அந்த குழுக்களை பற்றி ஏதாவது விவாதம் நடந்திருக்கா? இது வரைக்கும் விவாதம் நடக்கலை. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பாண்டை வெளியே கொண்டு பாஜக செஞ்ச ஊழலை அம்பலப்படுத்தின உடனே அவருக்கு எதிராக ஒரு கடிதம் எழுதப்படுது. யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கே அனுப்புறாங்க. இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு சில விஷயங்களை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுது அப்படின்னா, உடனே அவங்களுக்கு எதிராக பல குழுக்கள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சில கடிதத்தை எழுதி அவரை அச்சுறுத்துற மாதிரி, அவரை மிரட்டுற மாதிரி, அவரை கார்னர் பண்ணுற மாதிரியான சில வேலைகளை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் நீதித்துறை அப்படிங்கிறது தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு துறை. அந்த துறைக்குள்ள இது மாதிரி பல சித்தாந்தங்களை கொண்ட, குறிப்பாக இந்துத்துவ சித்தாந்தங்களை கொண்ட சில குழுக்கள் உள்ள பூந்து இந்தியாவினுடைய தலைமை நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதிக்கும் கார்னர் கொடுக்குற மாதிரி பல வேலைகளை செய்கிறாங்க. உண்மையிலேயே இவங்களுடைய உள்நோக்கம் தான் என்ன? ஏன் இந்தியாவினுடைய தலைமை நீதிமன்றத்துக்கே இந்த நெருக்கடியை கொடுக்குறாங்க? இவங்க இது மாதிரி செயல்படுறதுக்கு இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி வருது.